إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் சென்ற வகுப்பிலே அதாவது அஷேக் சாலிஹ் அல் உசைமி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் இரண்டு நூட்களை, நோன்பு தொடர்பான இரண்டு நூட்களை அடிப்படையாக வைத்து அவர்கள் நடத்திய அந்த வகுப்புகள், அதிலிருந்து பெறப்பட்ட சில பயன்கள் என்ற ஒரு தொகுப்பை நாம் பார்த்தோம். அந்த தொகுப்பில் நாம் 52 விடயங்கள் வரை நாம் அறிந்து கொண்டோம். இன்று நாம் 53வது விடயமாக பார்க்க போவது, அதாவது ஒருவர் நோன்புடைய நிலையில் தனது மனைவியை கட்டி அணைப்பது, முத்தமிடுவது என்பதில் 2 நிலைகள் உள்ளன என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஒரு நிலை என்னவென்றால், அவ்வாறான செயல்கள் அதை தாண்டி செல்லாது அவர் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியும் என்ற நிலையில் உள்ளவர். இவரது நோன்பை அதை செய்யாது, பாதிக்காது. அதே நேரத்தில் யாருக்கு தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாதோ, தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத இவ்வாறான நிலைகள் ஏற்பட்டுவிட்டால், தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாது, அது இல்லற உறவுக்கு அவரை கொண்டு சென்று விடும் என்றால் அவருக்கு இவ்வாறான செயல்கள் அவர் மீது ஹராமாகும். ஆனால் அந்த இல்லற உறவு என்பது ஏற்படாத வரை நோன்பு செய்யாது, நோன்பு முறியாது என்பதையும் இங்கே குறிப்பிடுகின்றார்கள். எனவே இந்த ஒரு சட்டத்தை 53வது இந்த விடயத்தை 53வதாக நாம் இதிலே பார்க்கலாம். அதே போன்று 54வதாக குறிப்பிடுகின்றார்கள், இரத்தம் குத்தி எடுத்தல் என்ற இந்த விடயம். இது அரபுக்களுக்கு மத்தியில் உள்ள ஒரு மருத்துவ முறை. இவ்வாறு இரத்தம் குத்தி எடுத்தல் என்பது என்ன செய்யும், நோன்பை முறித்துவிடும் ஆதாரபூர்வமான ஹதீஸின் அடிப்படையில். அதாவது இரத்தம் குத்தி எடுக்கப்படுபவர்
உடைய நோன்பு முறிந்து விட்டது என்று வரக்கூடிய இந்த செய்தி. எனவே இதில் கவனிக்க வேண்டிய விடயங்களில் அவர் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது நாம் சொல்லுவோம், அந்த இரத்தத்தை ஒருத்தர் என்ன செய்கிறாரு, இப்போ ஒருத்தருக்கு இரத்தம் கொடுக்குறார், ஒரு நோயில் இருக்கிறாரு, அவசரமாக அவருக்கு இரத்தம் தேவைப்படுகிறது, இரத்தம் ஒருவர் கொடுக்கிறார் என்றால் அதுவும் இந்த சட்டத்துக்குள்ளே வரும். ஏன்னா அதன் மூலம் அவரது உடல்நிலை பலவீனம் அடையும். அதுதான் இங்கு அதில் உள்ள நோக்கம். இவ்வாறான விடயங்களும் இதற்குள் அடங்கும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே நேரத்தில் அவர் சொல்கிறார், இப்போ உதாரணமாக பிளட் டெஸ்ட்டுக்காக கொஞ்சம் இரத்தத்தை கொடுப்பது என்பது என்ன செய்யாது, அது நோன்பை முறிக்காது. ஏன்னா அதில் அந்த உடல்நிலை பலவீனம் என்ற ஒன்று அதிலே கிடையாது என்ற அடிப்படையில். அதே போன்று இதில் 57வது விடயமாக அவர் சொல்லக்கூடிய ஒன்றுதான், அதாவது கண்களுக்கு சுருமா இடுதல் என்பது நோன்பை முறிக்காது. நோன்பை என்ன செய்யாது, அது முறிக்காது. இந்த தொடர்பாக இதில் ஆதாரபூர்வமான செய்திகள் எதுவும் இதில் இடம்பெறவில்லை. அது மாத்திரமல்லாமல் அது என்ன செய்யாது, இப்போ அதாவது கண் என்பது தொண்டைக்கு ஒன்றை என்ன செய்யாது, அந்த வழியாக செல்லாது. உதாரணமாக ஒருவர் இப்போ நாசிக்கு மூக்குக்கு சொட்டு மருந்திடுகின்ற போது அது தொண்டைக்கு சென்று விடும், அது தொண்டைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஆனால் கண் அவ்வாறல்ல என்பதையும் அவர் இங்கே குறிப்பிடுகின்றார். அதே போன்று 58வது விடயமாக குறிப்பிடக்கூடிய செய்திதான், ஒரு நோன்பாளி நாசிக்கு, அதாவது மூக்குக்கு தண்ணீர் செலுத்துவது, நாசிக்கு தண்ணீர் செலுத்துவதில் அவர் என்ன செய்யக்கூடாது, அளவு கடந்து செல்லக்கூடாது. அதில் முபாலகா என்பது இருக்கக்கூடாது. ஏனென்றால் அது என்ன செய்யும், தொண்டைக்கு தண்ணீர் செல்வதற்கு வாய்ப்பு அதிகம் என்ற அடிப்படையில். ஒருவர் நாசிக்கு தண்ணீர் செலுத்துகின்ற போது தொண்டைக்கு தண்ணீர் சென்று விட்டால் அது நோன்பை முறிக்காது. அவர் என்ன செய்யலாது, வேண்டுமென்று அவர் செய்யவில்லை. எனவே அவ்வாறு இப்போ தவறுதலாக அது நிகழ்ந்து விடுகின்ற போது அது நோன்பை என்ன செய்யாது, பாதிக்காது, நோன்பை முறிக்காது. அதே போன்றுதான் வாய் கொப்பளிக்கின்ற போதும், சில நேரம் வாய் கொப்பளிக்கின்ற போதும் என்ன செய்து தவறுதலாக தண்ணீர் தொண்டைக்கு சென்று விடுகிறது என்றால் அது நோன்பை என்ன செய்யாது, முறிக்காது என்பதையும் இங்கே குறிப்பிடுகின்றார்கள். இதில் என்ன செய்யக்கூடாது, ஒரு அலட்சிய போக்கு இருக்கக்கூடாது, ஒரு பேணுதல் என்பது ஒரு இடத்துல இருக்க வேண்டும். அதே போன்று 59வது விடயமாக நோன்பை முறிக்கக்கூடிய விஷயங்களில், ஒரு நோன்பாளியுடைய நோன்பை முறிக்கக்கூடிய விஷயத்தில் வேண்டுமென்று வாந்தி எடுத்தல். வேண்டுமென்று எடுத்ததில் அவர் சொல்கிறார் என்னென்னு சொன்னால், உதாரணமாக ஒன்றை பார்ப்பதன் மூலம் அல்லது அதை சுவாசிப்பதன் மூலம் அல்லது விரலை விட்டு இவ்வாறு வேண்டுமென்று வாந்தி எடுத்தல் என்பது என்ன செய்யும், நோன்பை முறித்துவிடும் என்று சொல்கிறார்கள். 60வதாக இதில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஒருவருக்கு வாந்தி வந்து விடுகிறது, வேண்டுமென்றல்ல, ஒருவருக்கு வாந்தி நோன்போடு இருக்கும் நிலையில் வாந்தி வந்தால் ஃபலை சாலைஹி கலா, அவர் மீது கலா இல்லை, அந்த நோன்பை அவர் கலா செய்ய வேண்டியது இல்லை. யார் வேண்டுமென்று வாந்தி எடுக்கின்றாரோ அவர் நோன்பை கலா செய்யட்டும் என்ற ஹதீஸ் லா யஸிஹ், அது என்ன சரியான ஹதீஸ் அல்ல, சரியான ஆதாரபூர்வமான செய்தி அல்ல. ஆனால் லாக்கின் அல் அமலு அலைஹி இந்த அஹ்லில் இல்ம், ஆனால் அறிஞர்களுக்கு மத்தியில் என்ன செய்யும், இந்த செய்தி செயல்படுத்தப்படும். இது என்ன செயலில் உள்ளது, நடைமுறையில் உள்ளது. அதே போன்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன செய்திருக்கிறார்கள், இவ்வாறு செயல்பட்டிருக்கிறார்கள் என்றும் குறிப்பிடுகின்றார்கள் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று
61வது விடயமாக, உதாரணமாக ஒரு நோயாளி, நோன்பு நோக்க முடியாத ஒரு நோயாளியை பொறுத்தவரையில் அதை யார் தீர்மானிப்பது என்று சொன்னால், ஒரு மருத்துவர் என்ன செய்கிறது, தீர்மானிப்பது. இவன் நீங்கள் நோன்பு நோற்பது என்பது என்ன செய்யும், உங்களோட நோய் குணமடையாமல் போகும், அது குணமடைவது தாமதமாகும் என்ற நிலைகள் மருத்துவர் சொல்கின்ற போது அவர் அதன்படி செயல்படுவார். அதே போன்றுதான் ஷேகுல் கபீர் என்ற வயதானவர். இப்போ வயதானவர், நோன்பு நோக்க முடியாத நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு வயதான நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர். இப்படியானவர்கள் இப்போ இதில் இப்போ நோய் குணமடையாது என்று நம்பிக்கை இழந்தவர்கள், மருத்துவர் என்ன சொல்கிறாரு, இவரது நோய் குணமடையாது என்று சொல்கிறார், இந்த நோய் குணமடையாது என்று சொல்கிறார். அதே போன்று பலவீனமான நிலை அடைந்த வயோதிபர், இவர்கள் என்ன செய்வார்கள், அந்த நோன்பை விட்டுவிட்டு அந்த நோன்புகளை கணக்கிட்டு ஒவ்வொரு நோன்புக்கு ஒரு இலைக்கு என்ன செய்வது, உணவளித்தல் என்பதை இங்கே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று 62வது விஷயமாக சொல்கிறார், இவர்களுடைய விஷயத்தில் இப்போ மருத்துவர்கள் இவ்வாறு சொல்லிவிட்டார்கள், இந்த நோய் என்ன செய்யாது, குணமடையாது என்ற அப்படி மருத்துவர்கள் சொல்லிவிட்ட ஒரு நிலையில் அந்த நோன்பை அவர் என்ன செய்ய வேண்டியதில்லை, கவா செய்ய வேண்டியது இல்லை. அவர் அந்த நோன்பை விட்டு என்ன செய்வார், அந்த நோன்புக்கு பகரமாக உணவளிப்பார். என்ன செய்வார், உணவளிப்பார். அவர் அந்த விட்ட நோன்புக்கு பகரமாக அந்த நோய் பிறகு என்ன செய்து பின்னால் குணமடைந்து விடுகிறது. மருத்துவர்கள் குணமடையாது என்று சொன்னாலும் பிறகு என்ன செய்து விடுகிறது. அவ்வாறு குணமடைந்து விட்டால் அவர் என்ன செய்ய தேவையில்லை, அந்த நோன்பை கவா செய்ய வேண்டியதில்லை என்று அவர் அந்த உணவு அளித்து, அதற்கு பகரமாக உணவை அளித்து அந்த பொறுப்பிலிருந்து அவர் என்ன செய்து விட்டார், நீங்கி விட்டார் என்பதை குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று 63வது விடயமாக, இப்போ ஒருவர் பிரயாணத்தில் நோன்பை விடுகிறார், அல்லது நோயின் காரணமாக நோன்பை விடுகிறார். இவ்வாறு விட்ட ஒருவர் فإنه لا يجب عليه الترتيب حال قضائه, அந்த நோன்பை கலா செய்யும் போது அவர் தொடர்ச்சியாக அதை நோட்பது கடமை இல்லை. நினைச்சா உதாரணமாக ஒருத்தர் ஒரு 5 நோன்பை ரமதானில் நோயின் காரணமாக விட்டார், அல்லது பிரயாணத்தில் இருந்த காரணத்தால் விட்டார் என்று சொன்னால், அவர் ரமதான் அல்லாத காலங்களில் அதை கலா செய்யும் போது 5ஐயும் என்ன செய்யணும், தொடர்ச்சியாக கலா செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் அப்படி கிடையாது என்பதை குறிப்பிடுகின்றார்கள். எனவே ஏனைய நாட்களில் நோற்றுக்கொள்வார் என்றால் அவரது வசதிக்கு ஏற்ப அவர் என்ன செய்வது, அதை கலா செய்வது. அதே போன்று 64வதாக குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல் குர்ஆனை ஓதி முடித்தல். இப்போ 3 நாட்களுக்கு குறைவாக ஓதி முடித்தல் என்பது என்ன செய்யப்பட்டது, ஒரு வெறுப்புக்குரிய ஒரு விடயமாக அது இருக்கிறது, ஆதாரபூர்வமான செய்திகளில் வருகிறது என்று சொல்லிவிட்டு இவர் சொல்கிறாரு. அதாவது இப்போ சிறப்பான நேரங்கள், சிறப்பான இடங்கள் அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். அதே நேரத்தில் சிறப்பான மாதம், ரமதானுடைய மாதம், சிறப்பான இடம், ஒருவர் மக்காவுக்கு ஹரத்துக்கு சென்று விட்டார், இப்படியான சந்தர்ப்பங்கள் என்ன செய்யலாம், 3 நாட்களுக்கு குறைவாகவும் குர்ஆனை ஒருவருக்கு ஓதி முடிக்கலாம் என்ற செய்தி, அந்த கருத்தை இங்கே சொல்கிறாரு. இதில் இமாம் அஹ்மத், இமாம் இஸ்ஹாக் ரஹிமஹுமுல்லா அவர்களுடைய மதுஹப் இதுவாக இருக்கிறது என்றும் குறிப்பிடுகின்றார்கள் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று 65வதாக குறிப்பிடுகின்றார்கள், அல் அஹாதீஸு லைஸ ஃபீஹா, ஹதீஸ்களில் உள்ள ஒன்றல்ல. இப்போ லைலத்துல் கத்ருடைய இரவில் அந்த தஹஜ்ஜுத் வரை நின்று வணங்கக்கூடியவர்களுக்கு
என்ன செய்கிறார்கள், மலக்குகள் சலாம் சொல்கிறார்கள், அல்லது அல்லாவின் புறத்தில் அவர்கள் சலாத்தை எத்தி வைக்கிறார்கள். இப்படி என்ன ஹதீஸ்கள் அப்படி கிடையாது. அப்படி ஹதீஸ்கள் கிடையாது. இதில் சில தாபீன்களுடைய கூற்றுக்கள் தான் இருக்கின்றன. தாபீன்களுடைய கூற்றுக்கள் தான் இடம்பெறுகின்றன தவிர இவ்வாறு என்ன ஹதீஸ்கள் கிடையாது என்பதை சொல்கிறார்கள். அதே போன்று 67வது விஷயமாக சொல்கிறார், லைலத்துல் கத்ருடைய இரவிலே குறிப்பாக ஓதுவதற்கு ஆதாரபூர்வமான எந்த துவாவும் கிடையாது, எந்த துவாவும் இல்லை. இதில் பிரபலமாக சொல்லப்படுகின்ற ஆயிஷா ரலியல்லாஹுடைய ரிவாயத் என்ன துவா, அந்த அல்லாஹும் இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி என்ற துவாவுடைய விஷயத்தை பற்றி அவர் சொல்லும்போது இந்த செய்தி பிரபலமானதாக இருந்தாலும் வைஸ்னாதுஹு தஈஃபுன் லின்கிதாஇஹி, அந்த அறிவிப்பாளர் தொடரில் பலவீனம் இருக்கிறது, அதில் துண்டிப்பு அதில் காணப்படுகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று 68வது விடயமாக அவர் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது எத்திகாஃப் என்ற வணக்கம் ரமலானுக்கு உரியது மட்டுமல்ல, ரமலானுக்குரியது மட்டுமல்ல, அதே போன்று வலா யஷ்தரித்து ஸௌமுலில் எத்திகாஃப், இங்கு எத்திகாஃப் இருப்பதற்கு நோன்பு நிபந்தனையும் அல்ல. நோன்போடு இருந்தால்தான் எத்திகாஃப் இருக்கலாம் அப்படின்ற நிபந்தனையும் கிடையாது. எனவே ஒரு அடியான் ஒருவரை பொறுத்தவரையில் அவருக்கு வருடத்தில் எந்த சந்தர்ப்பத்திலும் அவர் என்ன செய்யலாம், ஏத்திகாஃப் மஸ்ஜிதில் ஏத்திகாஃப் இருக்கலாம். அவர் நோன்போடு இல்லாவிட்டாலும் சரி, அதே போன்று ஒரு சிறிய நேரமாக இருந்தாலும் என்ன செய்ய முடியும், ஏத்திகாஃப் இருக்க முடியும் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று அடுத்து அவர் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது ஏத்திகாஃப் என்பதை பொறுத்தவரையில் அது அனைவருக்கும் பொதுவான ஒரு வணக்கம்தான். ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், அதில் இளைஞர்கள் வயதானவர்கள் என்ற வேறுபாடின்றி அனைவரும் நிறைவேற்ற முடிந்த ஒரு வணக்கம் என்பதையும் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று அடுத்து அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், இன்று எத்திகாஃப் இருக்கக்கூடிய பலருடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அங்கு மக்கள் அவர்களை சந்திப்பதும் ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு இடமாக உட்கார்ந்து என்ன செய்கிறது, அவங்களோட விஷயங்களை சும்மா பேசி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பில் இவ்வாறு இந்த எத்திகாஃப் என்பது மாறி இருக்கிறது. இதுவல்ல உண்மையான எத்திகாஃப். உண்மையான எத்திகாஃப் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்த வடிவத்தை சொல்லி தந்தார்களோ அதுதான் என்பதை சொல்கிறார். அடுத்த நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறுதி 10 தனது வேட்டியை இறுக கட்டினார்கள் என்பதை பொறுத்தவரையில் அதில் உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது பெண்களோடு மனைவர்களோடு அந்த என்ன செய்கிறது, அந்த இல்லற இன்பத்தை விட்டு தூரமாகுவது, அதை விட்டு விடுவது என்ற விளக்கம்தான் என்பதை அபுல் ஃபரஜ் இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லா, அதே போன்று அபுல் ஃபதுல் இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா போன்றவர்கள் அந்த விளக்கத்தை இந்த ஹதீஸுக்கு குறிப்பிடுகிறார்கள் என்பதையும் சொல்கிறார்கள். அதே போன்று அடுத்து சொல்கிறார், ஷவ்வாலுடைய 6 நோன்புக்குரிய அந்த கூலியை பொறுத்தவரையில் அதற்குரிய அந்த கூலி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அது 2 நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாக இருக்கிறது, 2 நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாக இருக்கிறது என்று சொல்கிறார். எனவே அது ரமலானுக்கு பிறகு ஷவ்வால் என்பது அந்த மாதம் வருகிறது. எனவே யாருக்கு ரமலானில் விடுபட்ட நோன்புகள் இருக்கின்றனவோ அதை அவர் என்ன செய்யணும், கலா செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும், அதாவது அந்த நோன்புகளை கலா செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள். அடுத்தது இரண்டாவது சொல்கிறார், அந்த 6 நோன்புகளும் ஷவ்வால் மாதத்திலே நோக்கப்பட வேண்டும். அது ஷவ்வால் மாதத்திலே அது என்ன செய்யப்பட வேண்டும், நோக்கப்பட வேண்டும் என்று இரண்டாவது நிபந்தனையும் அதிலே இரண்டாவதாக குறிப்பிடுகின்றார். அதே போன்று அடுத்து என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஷவ்வாலுடைய 6 நோன்புகளை தொடர்ச்சியாகத்தான் நோக்க வேண்டும். அதை பிரித்து என்ன செய்ய முடியாது, நோக்க முடியாது என்பது தொடர்பாக ஆதாரபூர்வமான எந்த செய்தியும் இல்லை. எனவே ஒருவர் தொடர்ச்சியாகவும் அந்த 6 நோன்புகளை நோற்றுக்கொள்ளலாம்,
அதை பிரித்தும் அவர் என்ன செய்யலாம், நாடினால் நோற்றுக்கொள்ளலாம் என்பதை குறிப்பிடுகின்றார்கள். அடுத்த நறுமையான சகோதரர்களே, அதாவது அந்நஃப்லுல் முகையத் என்று சொல்வார்கள். முகையத் என்றால் அந்த உபரியான நோன்பு ஒன்றோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறது. உதாரணமாக ஷவ்வாலுடைய 6 நோன்புகள், அரஃபா நோன்பு, ஆஷூரா நோன்பு, இந்த நோன்புகளை பொறுத்தவரையில் இதற்குரிய நீயத் என்பது இரவிலே வைக்கப்பட வேண்டும். அதாவது ஃபஜ்ருடைய அதானுக்கு முன்னரே, ஃபஜ்ருடைய உதயத்துக்கு முன்னரே என்ன செய்யணும், அதற்குரிய நீயத் என்பது வைக்கப்பட வேண்டும் என்பது நிபந்தனையாகும். இதை ஷேக் பின் பாஸ் ரஹிமுல்லா, ஷேக் சாலிஹ் உசைமின் ரஹிமுல்லா குறிப்பிடுகின்றார்கள். பொதுவான நோன்புகளை பொறுத்தவரையில், பொதுவான சுன்னத்தான நோன்புகளை பொறுத்தவரையில் இந்த நிபந்தனை இல்லை. என்ன செய்யலாம், லொஹருக்கு முன்னால் ஒருவர் நியத்தை வைத்துக்கொள்ளலாம். அந்த நோன்பை முறிக்காத காரியங்கள் அவர் செய்யாமல் இருந்தாருன்னா என்ன செய்யலாம், காலை பொழுதிலும் லொஹருக்கு முன்னர் பின்னரும் அந்த நியத்தை என்ன செய்யலாம், வைத்துக்கொள்ள முடியும் என்பதை குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று ஹதீஸிலே வருகிறது, யார் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாள் நோன்பு இருக்கிறாரோ, ஒரு நாள் நோன்பு இருப்பாரோ, அவருடைய முகம் 70 வருட தூரத்துக்கு நரகத்தை விட்டு என்ன செய்யப்படும், தூரப்படுத்தப்படும். இந்த ஹதீஸ் சொல்லிவிட்டு சொல்கிறார், ஃபி சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் என்பதற்குரிய அந்த சரியான விளக்கம் என்னவென்றால், அது ஜிஹாத். என்ன, ஜிஹாதில் ஒருவர் ஈடுபடும், அந்த ஜிஹாதில் ஈடுபடுகின்ற போது, ஜிஹாதில் இருக்கும்போது நோட்டால்தான் இந்த சிறப்பு என்று என்ன செய்கிறார், இங்கே அதற்குரிய விளக்கத்தை குறிப்பிடுகின்றார். அதே போன்று இதில் வரக்கூடிய ஹரீஃப் என்ற வார்த்தையை பொறுத்தவரையில் அது வருடத்தை குறிக்கக்கூடியது. சிலதில் 100 வருடங்கள் நரகை விட்டு அவரது முகம் தூரப்படுத்தப்படும் என்று வரக்கூடிய அந்த செய்தியை பொறுத்தவரையில் அது பலவீனமானது. 70 வருடம் என்பதுதான் ஆதாரபூர்வமானது என்பதையும் சொல்கிறார். அடுத்த நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நோன்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நோன்பாகும். அவங்க ஒரு நாள் நோன்பு இருப்பாங்க, ஒரு நாள் நோன்பை விடுவார்கள். இந்த நோன்பை பொறுத்தவரையில் இதில் விதிவிலக்கு பெறுகின்ற நாட்கள், ஒரு நாள் நோற்று ஒரு நாள் விடும்போது இந்த நாட்கள் என்ன செய்யக்கூடாது, நோன்பு நோக்கக்கூடாது. கருத்து வேறுபாடு இன்றி இது என்ன செய்யுது, எந்த நாட்களில், நோன்பு பெருநாளுடைய தினம், ஹஜ்ஜு பெருநாளுடைய தினம், அதே போன்று ஐயாமு தஷ்ரீக்குடைய அந்த நாட்கள், பிறை 11, 12, 13 ஆகிய நாட்கள், இதில் என்ன செய்யக்கூடாது, அந்த நோன்பை நோக்கக்கூடாது என்பதை என்ன செய்கிறாங்க, அதையும் இங்கே குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று அடுத்து சொல்கிறார்கள், அதாவது தொடர்ச்சியாக நோன்பு இருப்பது. ஏன்னா இப்போ இவங்களோட நோன்பு ஒரு நாள் நோட்பது, ஒரு நாள் விடுவது, அப்படி இல்லாமல் தொடர்ந்து நோன்பு இருப்பதை பொறுத்தவரையில், ஒவ்வொரு நாளும் நோன்பு நோட்பதை பொறுத்தவரையில் அது வெறுக்கத்தக்க விடயம். அதாவது இமாம் இஸ்ஹாக் ரஹிமுல்லா, அதே போன்று இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமுல்லாவுடைய ஒரு ரிவாயத் அதில் வருகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதை விட சிறந்தது இல்லை, லா அஃதல மின் தாலிக் என்ற அஹமதில் ஒரு செய்தி வருகிறது. லா அஃதல மின் தாலிக்னா இதை விட சிறப்பானது இல்லை என்றால் எந்த நோன்பு சொல்கிறாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பை தான் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அதன் மூலம் நாடுறாங்க. எனவே அந்த ரிவாயத்தை வைத்து என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க, அவ்வாறு நோட்பது என்ன ஒரு வெறுக்கத்தக்க விடயம் என்று குறிப்பிடுகின்றார். அடுத்த நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை தவிர மாதம் முழுவதும் வேறு எந்த மாதத்திலும் அவங்க என்ன செய்யலை, நோன்பு இருக்கவில்லை. அதிகமாக அவங்க நோன்பு நோற்ற மாதம் ஷாபானுடைய மாதம் என்பதையும் இங்கே குறிப்பிடுகின்றார்கள். அடுத்ததாக சொல்கிறார், ரமலானுடைய நோன்புக்கு பிறகு சிறந்த நோன்பு அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதத்தின் நோன்பாகும். அன்னல் முராத பி ஷஹரில்லாஹில் முஹர்ரம், இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதம் என்பதன் மூலம் நாடப்படுவது, அவர் என்ன சொல்கிறாருண்டா, அதாவது 4 மாதங்களையும் அது குறிக்கும். புனிதமான ஹாவுனா அல் அஷ்ஹுருல் ஹுரும் ஜமீஅன் வஹிய அர்பா,
அது புனிதமான 4 மாதங்களையுமே அது உள்ளடக்கும் என்ற விளக்கத்தை சொல்கிறார்கள். அதாவது முஹர்ரம் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன, துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப். லா முஜர்ரது ஷஹ்ருல் முஹர்ரம், முஹர்ரம் மாதம் மட்டும் அல்ல என்ற ஒரு விளக்கத்தை ஷேக் சாலிஹ் அல் உஸைமி ஹஃபிஸஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகின்றார். அடுத்த ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருண்டா, இப்போ ரஜப் ஏனைய புனிதமான மாதங்கள் இல்லாமல் ரஜபை மாத்திரம் என்ன செய்கிறது, சிறப்பாக கருதி நோட்கின்ற போது ஏனைய அந்த புனிதமான மாதங்களுக்கு அந்த சிறப்பு இல்லை, ரஜபுக்கு மட்டும் என்று வருகின்ற போது அது என்ன, அது கூடாதென்ற அந்த கருத்தில் வந்துவிடும். அவ்வாறு கூடாதுன்னு சொல்வது ஒரு பலமான ஒரு கூற்றாக என்ன செய்யும், அப்போது மாறிவிடும் என்றும் சொல்கிறார்கள். அடுத்த நறுமையான சகோதரர்களே, ஆஷூரா நோன்பை பொறுத்தவரையில் அதில் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அதாவது பிறை 9, 10, பிறை 9, 10 ஆதாரபூர்வமான செய்தியில் வருகிறது. அதே போன்று 10வது நாள் மாத்திரம் நோட்பது வெறுப்புக்குரியதல்ல என்று சொல்கிறார், லாயக்ரா. அதே போன்று அல் ஆஷிரு வபஅதஹு யௌம், 10வது நாளை நோற்று என்ன செய்கிறது, அதன் பிறகு ஒரு நாளை நோட்பது என்பது ஆதாரமற்ற செய்தி, அது ஆதாரபூர்வமான செய்தி அல்ல, ஹதீஸும் லா யஸ்புத் என்றார். அதே போன்று 4வது சொல்கிறாரு 9, 10, 11 இவ்வாறு நோட்பதும் வரக்கூடிய செய்தியும் பலவீனமான செய்தி என்று என்ன செய்கிறார்கள், குறிப்பிடுகின்றார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நாம் என்ன செய்கிறோம், இதை இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்கிறோம், இந்த விளக்கத்தை நாம் இதிலே பார்க்கின்றோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக நாம் பார்ப்போம் ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு ரிவாயத். என்ன ரிவாயத் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் முதல் 10 என்ன செய்யலை, அவங்க நோன்பு நோட்கவே இல்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது. அப்போ எனவே இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இந்த ஒரு செய்தி இருக்கிறது. அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் துல்ஹஜ் முதல் 10 அவங்க நோன்பு நோட்பவர்களாக இருந்தாங்கன்னு வரக்கூடிய செய்தி அது ஆதாரமற்ற செய்தி, உறுதியற்ற செய்தி என்பதையும் இங்கே குறிப்பிடுகின்றார். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இதில் கவனிக்க வேண்டிய மற்றொரு விடயம்தான், ஒருவர் ரமலானில் விடுபட்ட அந்த நோன்பை கலா செய்வதை பொறுத்தவரையில், ரமலானில் தகுந்த காரணங்களுக்காக ரமலான் அவருக்கு நோன்பு விடுபட்டிருக்கிறது, அதை கலா செய்வதில் உள்ள சிறந்த நேரம், அதில் உள்ள சிறப்பான நாட்கள், முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டிய நாட்கள் என்பதை பொறுத்தவரையில், ஒருவர் இப்போ ஷவ்வால் நோன்பை நோட்கவில்லை என்றால், ஷவ்வால் நோன்பை நோட்கவில்லை என்றால் இவருடைய கருத்துப்படி ஷவ்வால் நோன்பை நோட்பதாக இருந்தால் என்ன செய்யணும், அதுக்கு முந்தி கலா நோன்பை நோற்றுவிட்டுத்தான் ஷவ்வால் நோன்பை நோட்க வேண்டும் என்பதை சொல்கிறார்கள். அப்படி ஒரு ஷவ்வால் நோன்பை நோட்கவில்லை என்றால் அந்த கலா நோன்பை நோட்பதற்கு மிகச்சிறந்த நாட்கள் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள். 10 நாள் 9 நாள், 10வது நாள் பெருநாள் அது நோக்கக்கூட ஹராம். இப்போ அந்த துல்ஹஜ் அந்த 9வது நாள் வரை என சஹாபாக்கள் இவ்வாறு செய்திருக்கிறாங்க, சஹாபாக்கள் இவ்வாறு செயல்பட்டிருக்கிறாங்க. அவங்களோட ரமலானில் விடுபட்ட அந்த நோன்பை அவங்க துல்ஹஜ் அந்த முதல் 10 என்ன செய்திருக்கிறாங்க, அதை கலா செய்திருக்கிறார்கள் என்ற அந்த முன்மாதிரியை வைத்து குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அதாவது அரஃபாவில் இருக்கக்கூடிய ஹாஜிகளை பொறுத்தவரையில் அவருடைய விஷயத்தில் சுன்னா என்னதான், அவர் நோன்பை விடுவது, நோன்பு இல்லாமல் இருப்பது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அந்த ஹதீஸிலே வந்த அந்த அந்த ஆதாரத்துக்கு ஏற்ப. அதே நேரத்தில் ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய ஹாஜிகள் அரஃபா நாளில் நோன்பு நோட்பது தடை, நோன்பு நோட்பது கூடாது, தடை என்று வந்த ஹதீஸை பொறுத்தவரையில் அது ஆதாரமற்ற செய்தி. அது என்ன, அது ஆதாரமற்ற செய்தி என்பதையும் இங்கே குறிப்பிடுகின்றார். அதே போன்று திங்கட்கிழமை நோன்பை பொறுத்தவரையில் அது
விரும்பத்தக்க நோன்பு, முஸ்தஹப்பன் பி சுன்னத்தி வல் இஜ்மா, அதுக்கு சுன்னாவிலும் ஆதாரம் இருக்கிறது, அதுக்கு இஜ்மாவும் இருக்கிறது. அதே போன்று வியாழக்கிழமை நோன்பை பொறுத்தவரையில் அது விரும்பத்தக்கது, இஜ்மாவுடைய அடிப்படையில் அது விரும்பத்தக்கது. தூன சுன்னா, என்ன சுன்னாவில் அது சம்பந்தமாக ஆதாரத்தை பொறுத்தவரையில் சொல்கிறார்கள் அது ஆதாரபூர்வமானது அல்ல என்ற கருத்தை என்ன செய்கிறாங்க, இவர்கள் முன்வைக்கிறார்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, ஷாபானுடைய நடுப்பகுதியை அடைந்து விட்டால், ஷாபானுடைய நடுப்பகுதியை அடைந்து விட்டால் நோன்பு நோட்காதீர்கள். நீங்கள் ரமதான் வரும் வரை நீங்கள் நோன்பு நோட்பதை என்ன செய்ய விட்டு விடுங்கள் என்று இந்த வந்த செய்தியை பொறுத்தவரையில் இது ஒரு பலவீனமான செய்தி. ஹதீஸ் கலையுடைய அறிஞர்கள் இடத்துல இது என்ன ஆதாரபூர்வமானது அல்ல. எனவே இது இமாம் அஹமத் ரஹிமஹுல்லா அதே மாதிரி இமாம் அபு ஜுரா போன்றவர்கள் இந்த செய்தி என்ன செய்கிறாங்க, அவங்க இதனுடைய அறிவிப்பாளர்களில் உள்ள கோளாறின் காரணமாக அவர்கள் அதை நிராகரித்து இருக்கிறார் என்பதை குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று அடுத்து சொல்கிறார்கள், இரண்டு பெருநாட்கள், அதாவது நோன்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள், அந்த 2 நாட்களில் அந்த நாட்களில் நோன்பு இருப்பது ஹராம் என்பது அதில் என்ன, அதில் இஜ்மா இருக்கிறது, ஒரு மித்த கருத்து அதிலே இருக்கிறது என்பதை குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று அடுத்த ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களில், துல்ஹஜ் மாதத்துடைய பிறை 11, 12, 13 ஆகிய இந்த நாட்களில் நோன்பு இருப்பது ஹராம் என்பதற்குரிய இஜ்மாவை இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் தனது மஜ்மூவில், இப்னு குதாமா ரஹிமஹுல்லா தனது மோனியில் என்ன செய்திருக்கிறாங்க, அந்த இஜ்மாவை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை இங்கே குறிப்பிடுகின்றார். அதே போன்ற அருமை சகோதரர்களே, சனிக்கிழமை நோன்பு நோட்பது கூடாது, சனிக்கிழமை மற்றும் நோன்பு இருப்பது கூடாது என்ற ஹதீஸை பொறுத்தவரையில் அதில் என்ன செய்தி குளறுபடி இருக்கிறது. ஹதீஸ்களை அறிஞர்கள் அந்த செய்தியை சஹீஹாக்கவில்லை என்று குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் என்ன செய்வது, நோன்பு நோட்பது விரும்பத்தக்கது, சனியும் ஞாயிறும் நோன்பு நோட்பது விரும்பத்தக்கது, வேதக்காரர்களுக்கு மாற்றம் செய்யும் முகமாக என்று வரக்கூடிய செய்தியும் ஒரு பலவீனமான செய்தி என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அவை சனிக்கிழமையை பொறுத்தவரையில் அது என்ன, அந்த நாளில் நோன்பு இருப்பது என்பது என்ன, அது அனுமதிக்கப்பட்டது என்ற விடயத்தை இங்கே சுட்டி காட்டுகிறார். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் அவருடைய அவர் நடத்திய வகுப்பிலிருந்து பெறப்பட்ட பயன்களாக நாம் இதிலே மொத்தம் 91 பயன்களை உங்களுக்கு என்ன செய்தோம், நினைவு கூர்ந்தோம், சென்ற வகுப்பிலும் இந்த வகுப்பிலும் சேர்த்து. எனவே இன்றைய வகுப்பை நாம் இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.